நாமளே அது என்ன பண்ணிடுவோம், ஏதாவது காஃப் சிரப் குடிச்சு 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 ட்ரை காஃபா மாத்திடுவோம். அப்புறம் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன டிசீஸ்னு டயக்னோஸ் பண்ணாமே ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அவங்க உடம்ப கெடுத்து கொண்டவர்கள் அதிகம். சோ அப்ப ப்ராப்பரா டியூபர்குலோசிஸ் இல்லாமலே அதுக்கான மருந்து சாப்பிடுறது. சோ அந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ்ல கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் நடக்குது. சோ அப்ப மாத்திரை மருந்துகள் அதிகமா எடுக்க இந்த காஃபை நம்ம சப்ரஸ் பண்றதுக்கு பதிலா உள்ள இருக்கிற அந்த ஃபுட்பாத் ஏர் பைப் எல்லாம் நம்ம இந்த ஓவர் டோசேஜ்னால டேமேஜ் அடையுது. சோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அல்சர், ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிடும். சோ இந்த இருமல் பிரச்சனை ப்ரோலாங்கா இருந்தாலே ஆள் அப்படியே இழைச்சுக்கிட்டே போவாங்க. மோஷன் சிக்னஸ் வந்துடும், சரியா தூக்கம் இருக்காது, பிரீத்திங் ஃப்ரீயா இருக்காது, அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா டெவலப் ஆயிடும். சோ அதனால முதல்ல நம்ம